ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுத்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க என்னென்ன டவுட் எல்லாம் வந்து கோல்ட பத்தி கேட்டீங்களோ, அந்த டவுட் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, அக்கா செயின் வந்து எப்படிக்கா வாங்குறது? செயின் வந்து லைஃப் வரவே மாட்டுது. செயின் எப்படி வாங்குனா வந்து நமக்கு லைஃப் வரும்? அது அது எப்படி பார்த்து வாங்கணும்? நீங்க எந்த மாதிரியான மாடல் செயின் எல்லாம் வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வீடியோக்கு மேல நான் வந்து செயின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஆனா நம்மளோட சேனல்ல வந்து புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வர்றதுனால ரிட்டர்ன் வந்து அவங்களுடைய டவுட் வந்து கேட்கறீங்க. அது மட்டும் இல்லாம செயின் வந்து வாங்குறது வந்து நெறைய பேருக்கு தெரியல. அந்த வாங்குற ஒரு பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியாவும் நல்லா வந்து லைஃப் வர மாதிரி இருக்கணும்க்கா. அத பத்தின ஒரு வீடியோஸ் வந்து போடுங்க அப்டின்னும் கேட்டிருந்தீங்க. இது மட்டுமே இல்லாம, நம்ம சேனல்ல வந்து புதுசா நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருமே வந்து நெறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவா நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா நீங்க கேட்கிற வீடியோஸ் அனைத்துமே வந்து நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கும். ஏன்னா கோல்ட பத்தின டவுட்டுமே வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். செயின் வாங்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிராம்ஸ் வந்து எவ்வளோ வாங்குறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி தான் வந்து நமக்கு லைஃப்மே வரும். ஏன்னா, நம்ம வந்து ஒரு தின்னா வாங்கிட்டோம் அப்டின்னா, லைஃப் வந்து வர்றது கஷ்டம் தான். நான் இப்ப என்னுடைய கலெக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு செயின் கலெக்ஷனே இது நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல வந்து நீங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து செயின் வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சூஸ் பண்ணுங்க. நான் எந்த மாதிரி செயின் எல்லாம் வந்து நல்ல லைஃப் வருது, எந்த மாதிரி செயின் வந்து லைஃப் வரல அப்படின்றத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாவே சொல்லிடுறேன். அதுக்கேத்த மாதிரி வந்து பெண்டன்ட்டுமே எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து கிளியராவே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஒரு ஜொல்லுமே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மங்களன் மங்கல்ல வந்து வாங்கினது தான். இந்த இந்த ஷாப்ல வாங்கினது வந்து ஜுவல் வந்து எப்படி இருக்கு அப்டின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதுல எந்த மாதிரியான செயின் பேட்டர்ன் நான் வாங்கியிருக்கேன் அப்டின்னா, சுந்தரி மாடல். அதாவது வந்து இங்க வந்து இதே மாதிரி செயின் வந்து இது வந்து இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சார் போட்டதுனால, இது விஜய் மாடல் செயின் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு நான் அந்த மாதிரியே நான் சொல்றேன். இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லா தளர்ந்து வருது. நல்லா தளர்ந்து வருது. லைஃப்புமே வந்து உங்களுக்கு நல்லாவே வருது இந்த செயினு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே வந்து இதில போடுற பெண்டன்ட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான பெண்டன்ட் போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஹார்ட் ஷேப் உள்ள ஒரு பெண்டன்ட் அந்த மாரி போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இது நல்லாவே லைஃப் வருது. கிட்டத்தட்ட இந்த ப செயின் வாங்கி 10 வருஷம் ஆகுது. ஆனா நல்லா தளர்ந்து வருமே தவிர, எந்த டேமேஜுடுமே ஆகாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் செயின பொறுத்தவரையுமே வந்து அப்படிதான். நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்புமே வரும். இப்ப இந்த செயினுக்கும் இந்த செயினுக்குமே என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஒண்ணுமே டிஃபரெண்ட் இல்ல. 2மே ஒரே மாடல் செயின் தான். ஆனா இதுல வந்து கொஞ்சம் நல்லா அந்த பட்டையா இருக்கும். இதுல வந்து அந்த மெலிசா இருக்கும். அதுதான் வந்து டிஃபரெண்ட். ஆனா இதுல நான் எந்த மாதிரி பெண்டன்ட் போட்டிருக்கேன்னு பாருங்க. ஒரு ரொம்பவே லைட் வெயிட்டான பெண்டன்ட், அதாவது ஒரு இனிஷியல் இருக்கிற மாரி ஒரு ஆட் ஷேப்பான ஒரு பெண்டன்ட் தான் வந்து இந்த செயினுக்கு வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த மாதிரி போடும்பொழுது உங்களுக்கு இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கட்டாயம் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரையும் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்ததே கிடையாது செயின பொறுத்தவரையும். இன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாராலயுமே கோல்டு வந்து சேமிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து போர் பதட்டம்லாம் வந்து இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. சைன் அப்பும் பண்ண போறாங்க. அதனால வந்து கோல்ட் ரேட் எப்படி இருந்தாலுமே வந்து நல்ல பீக்ல போகும். நான் முன்னாடி நம்ம சேனல்ல சொன்னது தான். எப்பொழுதுமே வந்து கோல்ட் ரேட் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நான் சொன்னேன். கோல்ட் ரேட் வந்து அதிகமாகுங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப பாருங்க, இதுக்கு அடுத்து வந்து ஆயிலுடைய ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப கோல்டுடைய ரேட் தான் வந்து இப்ப வந்து அதிகமா ஆக போகுது. அதனால வந்து எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்றது நல்லது. இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மங்களன் மங்கல்ல வாங்கும்பொழுது வந்து ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் செயின் தான் நான் சொல்லுவேன். இந்த செயின் நல்லாவே லைஃப் வருதுங்க. இது வந்து சுந்தரி மாடல் செயின்னு சொல்லுவாங்க. அதாவது சுந்தரி மாடலே நெறைய டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல் எல்லாம் இருக்கு. ஆனா இதுவுமே வந்து சுந்தரி மாடல் ஒரு சரடு மாதிரி தான். உருளையா இருக்கும். நல்லாவே வந்து லைஃப் வருது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தாலி உருக்கள் கூட போட்டுக்கிற மாதிரியான ஒரு இதுதான் டிசைன்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. நீங்க தாலி உருக்கள் போடும்பொழுது வந்து ரொம்ப நெறைய போட முடியாது. கொஞ்சம், அதாவது வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாரி செயின் வந்து தாலியா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாவே லைஃப் வரும். இதுல நான் என்ன மாதிரி பெண்டன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதுலயுமே ஒரு லட்சுமி பெண்டன்ட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே லைஃப் வருது. இந்த மாதிரி செயினுமே வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து
அறந்து போகவும் போகாது. அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தளர்ந்து தான் வருமே தவிர, கட்டாயி போகுறது வந்து சீக்கிரம் அது மாதிரி ஆகவே ஆகாது. அதனால இந்த மாதிரி செயினுமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 3 டிஃபரண்டான செயின் காமிச்சிருப்பேன். ஒண்ணு வந்து இதுலயே வந்து 2 மாடல்லயே வந்து ஒண்ணு பட்ட மாதிரியான மாடல், ஒண்ணு வந்து அது மெலிசான மாடல். ஏன்னா வந்து இது காலேஜ் பிள்ளைங்கலாம் வந்து விருப்பப்பட்டு வாங்குறது எந்த மாதிரி வாங்குவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சுந்தரி மாடல் ஷேப்ல தான் வாங்குவாங்க. அதாவது செயின் டிசைன்ல தான் வாங்குவாங்க. ஏன்னா இதுலயே கொஞ்சம் மெலிசா இருந்துச்சு அப்படின்னா தான், லைட் வெயிட்டா இருக்கிறது தான் வந்து அந்த குழந்தைங்களுமே வந்து விருப்பப்பட்டு போடுவாங்க. அதனால நீங்க வந்து போடும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கிற மாரி வந்து எடுங்க. அப்ப அந்த மாதிரி எடுக்கும்பொழுது தான் உங்களுக்குமே லைஃப் வரும். ரொம்பவே வந்து தின்னா, ஸ்டைலா போடணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதோட லைஃப் வந்து சீக்கிரமே வராது. அந்த செயின் மாடலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த செயின் வந்து எப்படிலாம் சீக்கிரமே கட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது மாடல் வந்து என்னது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இதுல இப்ப வந்து இங்க ஒரு 2 ஷேப்பான செயின் வந்து வச்சிருக்கேன். அதாவது 2 மாடல் செயின் வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது எந்த விதமான ஷோ ஆப்புமே கிடையாதுங்க. என்கிட்ட இவ்ளோ இருக்கு அப்படின்றது காமிக்கிறது கிடையாது. என்கிட்ட வந்து ரெகுலரா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோஸ் வந்து கேட்டதுனால தான் இப்ப நான் போஸ்ட் பண்றேன். அதனால வந்து யார் மனசும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. எல்லாராலயுமே வந்து எல்லாமே வாங்க முடியும். நீங்க கண்டிப்பா வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல ரொம்பவே நல்லது அப்படின்றதுக்காக கூட இந்த வீடியோவ நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 2 டிஃபரண்ட் மாடல் செயின் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரோடியம் ஃபினிஷ். ரோடியம் ஃபினிஷ் வந்து ரொம்பவே அழகா இருக்குங்க. அது வந்து நீங்க வந்து லாங்ல இருந்து பார்க்கும்பொழுது, அதோடைய கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருக்கும். அது பார்க்கும்போது, அது வேர் பண்ணும்பொழுதே உங்களுக்கு அந்த ஸ்டைலிஷ் வந்து தெரியும். கண்டிப்பா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து வேர் பண்ணீங்க அப்டின்னா, ஏன்னா நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து சுடிதார் அந்த மாதிரியான குர்தீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாரியான ஒரு டிசைன்ஸ்ல உள்ள ட்ரெஸ் தான் வேர் பண்ணுவீங்க. அப்படி பண்றவங்களுக்கு வந்து இந்த செயின் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரோடியம் ஃபினிஷ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, இதுல வந்து எண்ணெய் படுறதோ, அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா, இதோடைய இது வந்து கொஞ்சம் வந்து ஃபேட் ஆயிடுற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அத வந்து ஹேண்டில் பண்றது நல்லது. நீங்க எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து நல்ல லைஃப் வந்து வரும். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு செயின் வந்து வச்சிருக்கேன். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எப்படி வாங்கினா வந்து நமக்கு லைஃப் வரும், வராது அப்படின்னு. இந்த செயின் வந்து கம்பல்சரி வந்து லைஃப் வரவே வராதுங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும். எல்லா காலேஜ் பிள்ளைங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான செயின் மாடல் தான் வந்து விருப்பப்படுவாங்க. ஏன்னா இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 அந்த கட்டிங் டிசைன்ஸ் வர மாதிரியான பால் ஷேப்பான ஒரு டிசைன்ஸ் குடுத்துருப்பாங்க. அதேபோல ரொம்பவே வந்து தின்னா இருக்கும் இந்த செயின் மாடல். அப்படி இருக்கிறச்ச வந்து கழுத்தில போடும்போது அழகா இருக்கும். ஆனா இது வந்து லைஃபே வராது. கொஞ்ச நாள்லயே வந்து கட் ஆயிடும். இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற ஒரு செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில வந்து ஃபிஷ் டாலர் போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஷேப் டாலரு, இல்லன்னா உங்களுக்கு வந்து அந்த பூ டாலர்லேயே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா வரும் பார்த்தீங்களா? சின்னதா ஒரு ஸ்மால் சைஸ்ல வர மாதிரி ஒரு டாலர் போட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது வந்து லைஃப் வராது. இந்த மாதிரி செயின் வந்து வாங்காதீங்க. ஏன்னா எனக்குமே வந்து இந்த செயின் வந்து வேர் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா எங்கடா நம்மளுக்கு வந்து அந்த முடியிலலாம் மாட்டுதுன்றதுனால, அது அறந்துருமோ! சீக்கிரமா கட் ஆயி வேஸ்ட்டா போயிடுமோ அப்படின்றதுக்காக, இத வந்து ரொம்பவே நான் வந்து இந்த செயின் வந்து வேர் பண்ண மாட்டேன். சும்மா எப்பயாவது ஃபங்ஷன் போகும்பொழுது தான் வந்து நான் இந்த செயின் வந்து வேர் பண்ணிட்டு போவேன். இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நான் ஒவ்வொரு டிசைன்ஸா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க வாங்கிக்கிறதும், வாங்காததும் அது உங்க கையில தான் இருக்கு. எந்த மாதிரியான டிசைன்ஸ் சூஸ் பண்ண போறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க கேட்டதுனால தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் இத காமிச்சுட்டு இருக்கேன். அடுத்த டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டிசைன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஜிஆர்டில பர்ச்சேஸ் பண்ணது. ஓரியன்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்பவே ஓரியானா கலெக்ஷன்ஸ் டிசைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ரொம்பவே அழகான ஒரு செயின் தான் நான் சொல்லுவேன். இந்த செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைங்களும் போடலாம். அதேபோல காலேஜ் கேர்ல்ஸுமே போடலாம். ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும். ஏன்னா, இதில பாருங்க ரொம்பவே பிளைனா தான் இருக்கும். ஆனா, இங்க ஒரு பீட்ஸ் குடுத்துருப்பாங்க. இங்க ஒரு பீட்ஸ் குடுத்துருப்பாங்க. நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ பார்த்துட்டு நெறைய பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயுமே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நீங்க பெண்டன்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா, இதில ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பெண்டன்ட்டுமே குடுத்துருப்பாங்க. இதுலயுமே 2 டிசைன்ஸ் இருக்கு. அ நீங்க வந்து எந்த மாதிரியான டிசைன்ஸுமே எடுத்துக்கலாம். இதுலயே வந்து 3 அதாவது 3 பீட்ஸ் வர மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி வந்து சிங்கிள் பீட்ஸ் வர
மாதிரியும் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க பெண்டன்ட்டே யூஸ் பண்ண வேணாம். அப்படியே வந்து வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா இதுல என்னது வந்து ஒரு ட்ராப் பேக் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் வந்து சொர சொரப்பா இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டாவே கிடையாது. கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லாவே அங்க செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா நான் வாங்குறச்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடல் டிசைன்ஸ்ல வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வேற ஒரு மாடல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுல அந்த மாரி இருந்ததுனால நான் அத எடுக்கல. இந்த மாதிரி ஒரு மாடல்ல வந்து நான் எடுத்திருக்கேன். ஆனா இதுலயுமே வந்து அந்த ப்ராப்ளம் வரும். அதனால நீங்க பார்த்து எடுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஆனா இதுவுமே வந்து ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான். இதையுமே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசைன்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதோடைய கிராம் வெயிட்டுமே வந்து கம்மி தான். இது என்னவோ 6 கிராம்ஸ் சம்திங் தான் ஏதோ நான் வாங்கினேன். நம்ம சேனல்ல இந்த வீடியோ இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. அதுல போய் நான் உங்களுக்கு பில் டீட்டெயிலோட நான் குடுத்துருப்பேன். எவ்வளோக்கு நான் இத வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் குடுத்துருப்பேன். அதனால வந்து நீங்க வாங்குற ஒவ்வொரு செயினுமே வந்து ரொம்ப வேலிடலா வாங்கிக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கோல்ட் ரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம காசு வந்து அதிகமா தான் குடுத்து வாங்குற மாதிரி வரும். அப்ப நமக்கு புடிச்ச டிசைன்ஸாவும் இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, லைஃப் வர மாதிரியும் இருக்கும். இப்ப இதெல்லாமே எனக்கு இவ்ளோ நாள் லைஃப் வருது அப்படின்னா, எதனால ஒரு ரீசன் அப்படின்னா, நான் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்றது. ஏன்னா இப்போ இந்த எடுக்கிறேன்னா இந்த பாக்ஸ்லயே வச்சுடுறது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பேங்க் இதுலலாம் கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா, அப்போ நீங்க ஃப்ளஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப வைக்கும்போது அது மடிச்சு ஒரு மாதிரி வைக்கும்போது இந்த இடம்லாம் கட் ஆகுற வாய்ப்புமே இருக்கு. இது மாரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து பிளாங்க்ல நீங்க பிளட்ஜ் பண்ணும்பொழுது பார்த்து வந்து பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மாடல்லாம் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து அவங்க போட்டு வைக்கும்போது கட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலலாம் கட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து செயின் வாங்கும்போது ரொம்பவே வந்து ஒரு லைட் வெயிட்டா வாங்காம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திக்கா வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது எப்ப வேணாலும் போடலாம். நான் வந்து எப்பொழுதுமே லைட் வெயிட் எதுக்கு வாங்குறேன் அப்படின்னும்போது, நமக்கு கிராம்ஸ் வந்து கம்மியா வந்து கிடைக்கும்போது அந்த டிசைன்ஸும் இருக்கு. அப்போ வந்து நம்மகிட்ட கேஷுமே கம்மியா தான் இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக கூட நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். ஆனா அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி வாங்குறோம் அப்படின்றது தான் நம்ம கையில தான் இருக்கு. இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதுல எல்லாத்துலயுமே வந்து HYD ஹால்மார்க் சிம்பல் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே பார்த்து வாங்கிக்கிறதுமே உங்க கையில இருக்கு. ஏன்னா ஒரு சில ஷாப்லலாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப பிராண்டட் ஷாப்பான்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த ஷாப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து HOD நம்பர்ஸ், ஹால்மார்க் சிம்பல் எல்லாம் இருக்கும். ஒரு சில இந்த லோக்கல் ஷாப்லலாம் போய் வாங்குவாங்க இல்லையா? அந்த மாரி ஷாப்ல வாங்கும்போது செயினுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. 916 இருக்கா? HOD நம்பர் இருக்கா? ஹால்மார்க் சிம்பல் இருக்கான்னு பார்த்து வாங்குறது உங்க கையில இருக்கு. இப்ப வாங்க அடுத்த டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரடு மாடல் டிசைன்ஸா தான் இருக்கும். இது அதாவது வந்து நெறைய பேர் அக்கா நீங்க சரடு போட்டிருக்கீங்களே, என்ன மாதிரியான மாடல் சரடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே வந்து இந்த முறுக்கல் சரடு தான் நான் போடுவேன். ஏன்னா, இந்த முறுக்கல் சரடுன்றது வந்து ரொம்பவே அழகா இருக்கும். நமக்கு கழுத்துக்கு வேர் பண்ணும்போது ஒவ்வொருடைய நெக்குக்குமே ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸ்ல வந்து நமக்கு வந்து சரடு மாடல் வந்து பிடிக்கும். ஆனா, எனக்கு புடிச்ச டிசைன்ஸ்ன்னு சொல்லப்போனா, இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு உண்மையாவே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். இப்ப வந்து இந்த சரடு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் செயினா தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, நான் ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு சரடு வந்து நான் வந்து வேர் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 சவரம். நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 சவரத்தில வந்து ஒரு சரடு போட்டிருக்கேன். அதுவுமே இந்த மாதிரியான முறுக்கல் சரடு தான். அதனால நல்லாவே லைஃப் வருது. எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியா வேணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மாடல் செயின் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி வந்து இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப வந்து லோ பிரைஸா தான் உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க வேஸ்டேஜ் அதிகமா குடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி போடுவாங்க. ஆனா, இதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜும் அதிகமா குடுத்து வாங்குற மாரி இருக்கும். அந்த டிசைன்ஸுமே நமக்கு லைஃப் வராம போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க சரடு பார்க்குறீங்க, இந்த மாரி வாங்கணும்னு நெனைக்கிறீங்க, தாலில போடுற மாதிரி வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இப்படி வாங்கிக்கும்போது சிம்பிளாவும் இருக்கும். அதுபோல உங்களுக்கு லைஃபும் வரும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் போட்டிருக்க இந்த செயின் போட்டே வந்து 10 வருஷமா நான் போட்டிருந்தேன். எனக்கு எதுவுமே ஆகல. லைட்டா கொஞ்சோண்டு தான் வந்து அது டேமேஜ்டு ஆச்சு. இப்ப அத கூட சரி பண்ணிட்டு, இப்ப லாங் செயினா தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது கொஞ்சம் விட்டுட்டு தான் இருக்கு. அத கொஞ்சம் நான் சரி பண்ணல. ஏன்னா மாத்தல. அப்படியே தான் அத வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, நமக்கு அது லாஸா போயிடுமே அப்படின்றதுக்காக இப்படியே தான் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு கணபதியோடைய பெண்டன்ட் வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே அழகா இருக்கு. அது வேர் பண்ணும்போது லாங் செயினாவும் இருக்கு. பார்க்கறதுக்கும் சிம்பிளாவே வந்து அழகாவே இருக்கு. அடுத்த டிசைன்ஸ நம்ம பார்க்கலாம்.
இப்ப இந்த செயின் மாடல் பார்க்கலாம். இந்த செயினுமே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு வீடியோ குடுத்துருப்பேன். அந்த வீடியோ கூட நம்மளோட சேனல்ல இருக்கு. போய் பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான செயின் வந்து வாங்கவே வாங்காதீங்க. இது ரொம்பவே வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்வேன். இது நல்லாவே தளரும். ஆனா வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்வையா இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து லைஃப் வரவே வராது. இந்த செயின் கம்பல்சரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். நான் வாங்கவே வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்பவே வந்து சீக்கிரத்திலே வந்து கட் ஆயிடுது. அந்த மாதிரி கட் ஆகி தான் எனக்குமே இருக்கு. ஏன்னா, அவங்களே வந்து கட் பண்ணி அங்கங்க எனக்கு இது பண்ணி தான் வச்சிருக்காங்க பேங்க்ல. அதனால இந்த மாதிரி செயின் மாடல் யாராவது வந்து ஆசைப்பட்டு வாங்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, கொஞ்ச நாள் தான் இதோடைய லைஃப் வரும் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் உங்களுக்கு நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா, என்கிட்ட வந்து செயின பத்தி வந்து எப்படி வாங்கலாம் அப்டின்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோவ நான் வந்து குடுக்குறேன். அதேபோல வந்து பிரேஸ்லைட் வந்து ஒரு 2 ப்ரோ வந்து கேட்டிருந்தீங்க. பிரேஸ்லைட் வந்து எப்படி வாங்குனா கரெக்ட்டா இருக்கும் சிஸ்டர்? ஏன்னா, நமக்கு பிரேஸ்லைட் வந்து போடுறது வந்து ரொம்பவே எனக்கு புடிக்கும். ஆனா, அந்த பிரேஸ்லைட் எனக்கு வாங்க தெரியல. அதனால எப்படி வாங்குனா கரெக்ட்டா இருக்கும்? எத்தன பவுண்ட்ல வாங்குனா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்படி வாங்கினீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2 பவுண்ட் வரும் இந்த பிரேஸ்லைட். இந்த மாதிரி வந்து வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் வருது. ஆனா இதுவுமே வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆகுற மாதிரியான உங்களுக்கு ஃபீலும் வந்துரும். அதனால வந்து நீங்க வந்து ரொம்பவே வந்து இது எங்கேயாவது ஃபங்ஷன் போனீங்கன்னா வேர் பண்ணலாம். கையிலேயே போட்டுருக்கணும் அப்படின்னு நெனச்சா, இது நல்லாவே சூப்பராவே இருக்கும். ஏன்னா, இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான் போடுவாங்க. கையில வந்து நல்லாவே வந்து தளர்ந்து வரும் இந்த பிரேஸ்லைட்டு. ஆனா இதோட சைஸுமே பார்த்து வாங்கிக்கங்க. அதேபோல வந்து இந்த டிசைன்ஸுமே ரொம்பவே வந்து பார்வையா கைக்கு நிறைவா இருக்கும். ஆ லேடீஸ்க்கு வாங்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஒண்டர்ஃபுல் பிரேஸ்லைட்டு அப்டின்னு நான் சொல்லுவேங்க. இந்த டிசைன்ஸ் அவ்ளோ அழகா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். இதுவரையும் எவ்ளோ நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட வந்து இது எதுவுமே ஆனதே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லாவே லைஃப் வருது. இந்த மாதிரி ஒரு வாட்ச் ஷேப்பான ஒரு பிரேஸ்லைட் நீங்க வாங்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்ப நெறைய மாடல்ல வந்து பிரேஸ்லைட் வந்துருச்சு. ஆனா எனக்கு என்னவோ தெரியல இந்த மாரி மாடல் போடும்பொழுது நம்ம கைக்கு நிறைவா இருக்கிறதுனால, இத நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயுமே HOD நம்பர், ஹால்மார்க் சிம்பல் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே பார்த்து நீங்களுமே வாங்கிடுங்க. உங்களுக்கு இப்ப எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். அதேபோல வேஸ்டேஜ் எல்லாம் இதுக்கெல்லாம் ஜாஸ்தி தான் போடுவாங்க. வேஸ்டேஜ் எதுக்கெல்லாம் கம்மியா போடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான முறுக்கல் சரடுக்கு போடுவாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குமே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 10% தான் வரும். 10% தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் வேஸ்டேஜ் ஜாஸ்தியா தான் போடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் கம்மியா தான் வரும். இந்த மாதிரியான செயின் மாடலுக்குலாம் வந்து ஜாஸ்தியா போடுவாங்க. அதனால நீங்க எப்படி வந்து வாங்கணுமோ, வேஸ்டேஜ அதிகமா குடுத்து வாங்காதீங்க. ஏன்னா வேஸ்டேஜுக்கே நீங்க அதிக பணம் குடுத்து வாங்குற மாரி வரும். சிம்பிளா வந்து பார்க்கறதுக்கே வந்து யூனிக்கா இருக்கிற ஒரு டிசைன்ஸா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, அது லைஃப் லாங் நீங்க வேர் பண்ணிட்டு, அத அப்படியே வந்து இது பண்ணிட்டே இருக்காம, அது வந்து யூஸ் பண்ணிட்டு அத கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் காலேஜுக்கோ, இல்ல வந்து ஸ்கூலுக்கோ, இல்ல வந்து ஃபங்ஷனுக்கு போறதுக்கோ அப்ப யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வருஷமா வந்து லைஃப் வரும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஜுவல்லுமே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இத பத்தின விளக்கம் வந்து தெளிவா உங்களுக்கு குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா நான் குடுக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல உறவுகளா இருக்கீங்க. இன்னும் மேலும், மேலும், மேலும் வந்து என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்டின்னா, 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு கரெக்ட்டா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு கிட்டத்தட்ட 1500 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. அத வந்து நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். உங்களுடைய வீடியோஸ் எது எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, அந்த வீடியோஸ சொல்லுங்க. நான் வந்து போஸ்ட் பண்றதுக்கு எப்பொழுதுமே தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு லைக் குடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ.